பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலவெளியிலே கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் செய்த நன்மைகளை கொண்டாடுவோம். அவர் மாத்திரம் நமக்கு போதும், நமக்கு ஜெயம் உண்டு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் என்று. ஓ நல்லவரே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எல்லோரும் சேர்ந்து, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அவர் மாத்திரம் போதும். அந்த தந்தையாம் தெய்வம் நம்மளை நடத்துவார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி. நல்லவரை கொண்டாடுவோம், அந்த நல்லவரை வாஞ்சிப்போம். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறும். யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கி நீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆமேசுவே, நீர் மாத்திரம் போதும். நீ சிருஷ்டிப்பின் தேவன், முது வார்த்தையிலே சிருஷ்டித்தீர். இன்னைக்கு முத பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியா, நரகமா, போராட்டமா, தவிப்பா, அங்கலாய்ப்பா இருக்கலாம். சிருஷ்டிப்பின் தேவனே, முத வார்த்தையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உருவாக்க போவதுக்கு நன்றி. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஜெப நேரத்தில் எனக்கு இந்த இயேசு வேணும், இந்த ஆத்தும நேசர் எனக்கு வேண்டும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தொடுவீராக, சகாயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 66:12 வசனத்தை ஆதாரமாக எடுத்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் 3 பகுதி வருது. இதை 3 நாளாக நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். 4 வருது இல்லையா? அப்போ 4 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆமென். Hallelujah. You let people ride over our head. We went through fire and water, but you brought us to a place of abundance. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த வசனத்தை வாசித்தோன்னு, பிரதர் இது அப்படியே என் கதை மாதிரியே இருக்குது. நம்ம கதை தான். நம்மளை நடத்துகிறவருக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். ஆமென். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லையா, God
allows trial to refine our faith. இன்றைக்கி காரியம் ஃபயரை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், God allows trials to refine our faith. கர்த்தர் சில நேரத்தில் சோதனைக்குள்ளே நம்மளை வழி நடத்துகிறத போல் இருக்குது. சோதனை சூழ்ந்து இருக்குது. அது ஏன் கர்த்தர் அந்த விஷயத்தை அனுமதி கொடுக்குறாருன்னு சொன்னால், என்னுடைய விசுவாசம் ரீஃபைன் ஆக, புதுப்பிக்கப்பட, அது ஒரு ஸ்டேபிளாக, தைரியமாக, திட நம்பிக்கையாக. we went through fire. நம்ம அக்கினி வழியாக கடந்து வந்தோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஃபயர் ரெப்ரசன்ட் டெஸ்டிங். இந்த நெருப்பு எதை காமிக்குதுன்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு, பியூரிஃபிகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை சுத்தப்படுத்துது, அழுக்க நீக்குது. அப்புறம் பாருங்கள், ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. இதுக்கு தான் அந்த ஃபயரை நம்ம பைபிளில் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணது. God used trials to remove pride. கர்த்தர் இந்த சோதனைக்குள்ளே நம்மளை நடத்தும் பொழுது என்ன பண்ணுறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பெருமை அதை நீக்கிறதுக்கு, விசுவாசத்தில் பலனடைவதற்கு, அவரை போல நம்மை மாற்றுவதற்கு நடத்துகிறார். இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து வந்துட்டுருக்கலாம். எங்கே பார்த்தாலும் பலவிதமான வலி, வேதனை. இந்த ஃபயர்னு சொல்லும் பொழுது எதை பார்க்குறோன்னு சொன்னால், அந்த நெருப்பில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அந்த அனல், ஹீட்டு. பக்கத்தில் நிற்க முடியாது. ரொம்ப நம்மளை அன்னீசியாக மாற்றிடும். நம்மளை அந்த இடத்துல நிற்க விடாது. அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அந்த ஹீட்டை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுது? அதுதான் வலி, அதுதான் வேதனை, ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இது நடக்குமா இல்லை இது நடக்குமா எதுன்னே தெரில. அங்கே இருக்கிற அந்த வலி, அந்த வேதனை இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஹீட்டு. இன்றைக்கி அதே போல் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்னே தெரில, என்னை சுற்றி எது முடிவுன்னு எனக்கு தெரில. ஏன் என் வாழ்க்கை இப்படி நரகமாயிட்டுருக்கு? 2வது, இந்த நெருப்பில் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அதில் ஏதாவது ஒரு பொருளை போடுங்க, அழிச்சிடும், டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ அந்த நெருப்புக்குள்ளே கடந்து வந்த போது ஒன்று அங்கே வலி, வேதனை, ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. 2வது என்னென்னா, அது நம்ம சாப்டரே க்ளோஸ் பண்ணுற மாதிரி காமிக்குது. இந்த சோதனை, இந்த நெருப்புக்குள்ளே கடந்து வருகிற அனுபவம், ஐயோ நான் நினைக்கிறேன் என் சாப்டரை க்ளோஸ் பண்ணிடும் போல். அவ்வளோதான். நான் என்னென்னமோ நினச்சேன், நான் இப்படி வாழணும், இதை செய்யணும், இதை சாதிக்கணும், அதெல்லாம் நடக்காது போல். இன்றைக்கி இது போல் அனுபவத்தில், வேதனையில் கூனி குறுகி தலை குனிந்து இருக்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இல்லையா, நான் உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவேன்னு. தெய்வ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. யோசிப்பு இதே போல் சூழ்நிலை தான், நெருப்புக்குள்ளே நடந்து வந்தது போல தான். அவர் செய்யவே இல்லை தப்பு, அவர் மேலே வருது. ஏற்கனவே அடிமை, இப்போ அந்த அடிமைக்கு இன்னும் ஒரு சூழ்நிலை வருது பாருங்கள். அவன் செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லி அவமானம் மாத்திரம் இல்லை, சிறை தண்டனை. எப்படி நடக்குது பாருங்கள் கதை. ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்த நெருப்புக்குள்ளே கொண்டு போனாலும் அந்த நெருப்பு அவனை தாக்காதபடி, அவனை அழிச்சு போகாதபடி, அவனை டிஸ்ட்ராய் பண்ணாதபடி, அவனை நொறுக்கி போடாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். அந்த இடத்துலேருந்து அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற மனுஷனாக எழுப்பினார். இன்றைக்கு நீங்கள் தலை குனிஞ்சு போயிருக்கலாம், உடஞ்சி போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வைக்க போகிறார். இருக்க இடத்துல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பயப்படாதீங்க, சீக்கிரத்தில் உங்களுக்கு வழி உண்டு, ஜெயம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.